ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விக்ரம் நடித்து வெளியே வந்திருக்க வீரதீரசூரன் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படம் ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமானது. எப்பயுமே வந்து ஹீரோவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு மாசான ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். பட் இந்த படத்தில் நம்மளோட வில்லனாக அந்த படத்தில் நடிச்சிருக்கிற நம்மளோட எஸ்.ஜே. சூர்யா சாருக்கு தான் ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்குது. அதுவும் சூப்பராக இருக்குது. அது ரொம்ப நேரம் கழித்து தான் வந்து விக்ரம் உள்ளே வர்றாங்க. பட் அவரோட இன்ட்ரடக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. ஊரில் பெரியவராக இருக்கிற ஒருத்தட்ட ஒரு லேடி வந்து என்னோடய புருஷனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வராங்க. அவங்க வந்து அந்த இடத்துல என்னை காணோம், எங்கள் வீட்டுக்காரரை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்கள அடித்து பற்றி விட்றாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. அந்த குழந்தையும் அவங்க ஒய்ஃபையும் காணோம் சொல்லிட்டு ஹஸ்பண்டு எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு சூர்யாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ் இந்த பக்கம் அந்த பெரியவரை வந்து தூக்கணும்னு பிளான் பண்ணி மூவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக அவங்க ஒரு ஸ்கெட்ச் போட்டு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் அந்த பெரியவரோட பையனை வந்து தூக்கணுன்றது தான் போலீஸோட மெயின். அந்த பெரியவரோட பையனையும். ஸோ இந்த பெரியவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காளிகிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. காளி வேறு யாரும் கிடையாது, விக்ரம் தான். ஏற்கனவே வந்து ஃப்ளாஷ்பேக்கில் விக்ரமுக்கும் காளி அந்த பெரியவருக்கும் பெரிய பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அப்புறம் இவர் ரொம்ப நாளாக விலையே இருப்பார், யாரும் காளியோட சேராமல். ஸோ ரொம்ப நாள் கழித்து திருப்பி அவர் வந்து காளிகிட்ட போய் அவர் ஹெல்ப் கேட்பார். ஹெல்ப் கேட்கும்போது அவர் வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்பாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இதில் காளி வந்து கல்யாணத்துக்கு நாள் வரைக்கும் வந்து விக்ரம் கூட இருந்த அவரோட ஃப்ரெண்டு காணாமல் போயிருப்பாங்க. என்னன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போன இடத்துல வந்து அவர் வந்து செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி எஸ்.ஜே. சூர்யா சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நடையில் பெரிய பிரச்சனையெல்லாம் போகும். அதுக்கு ஒரு பெரியவர் ஒருத்தர் இருப்பார், அவரை வந்து இப்போ விக்ரம் வந்து போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ இது மாதிரி நிறையா கதைகளில் ட்விஸ்ட்டு நிறையா இருக்கும். அடுத்து என்ன சீன் வரப்போகுதுன்றதை கணிக்க முடியாத அளவுக்கு தான் படம் இருக்குது. பட் இதில் என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஓப்பனிங்கில் ஒரு லவ் சூப்பரான ஒரு சாங் இருக்குது. அதுக்கடுத்து வந்து வர்ற கதைகள் எல்லாமே கத்தி அப்புறம் துப்பாக்கி இதோட பேஸ் பண்ணி தான் வருது. ஆனால் இதில் மேக்ஸிமம் கத்தியை விட துப்பாக்கிகளும் வெடிகுண்டு இதுதான் அதிகமாக வருது. கிட்டத்தட்ட நம்ம பழைய பிரகாஷ்ராஜ் சாரோட அந்த படத்தோட அப்படியே ரீராகாட் மாதிரி தான் வருது. ஆனால் ரொம்ப விறுவிறுப்பாக ரொம்ப சூப்பராக போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு சீன் பை சீன் நம்ம அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியாது. பட் லாங்கில் இப்படி வரலான்னு எதிர்பார்த்தா கூட அது ரொம்ப லேட்டாக தான் வருது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விக்ரம் அந்த இடத்துக்கு அவர் ஏன் அந்த இடத்துக்கு வர்றாரு, ஏன் அவங்கள கொள்றாங்க அப்படின்றது தான். அதே மாதிரி அந்த பெரியவரும் அவர் பையனையும் விக்ரம் காப்பாற்றினாரா அப்படின்றதும், அதே மாதிரி எஸ்.ஜே. சூர்யா அவர் நினச்ச மாதிரி அந்த 2 பேர்த்தையும் வந்து தூக்குனாங்களா அப்படின்றது தான் மீதி கதை. இதில் நடுவில் ஒரே ஓப்பனிங்கில் மட்டும்தான் லவ் சாங்ஸ் இதெல்லாம் வருது. அதில் அந்த லவ் மூடோடு போகுது. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படம் முழுக்க ட்விஸ்ட்டு. ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க அந்த பெரியவர் எப்படி காப்பாற்றப்படுறாரு, அந்த அவரோட பையனையும் காப்பாற்றினாங்களா, காளி கடைசியில் என்ன ஆனார், அவர் ஃபேமிலி என்னாச்சு அப்படின்றதும், கடைசியில் எஸ்.ஜே. சூர்யா அவர் நினச்ச மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணாரா, விக்ரம் அவரோட ஃபேமிலி எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டு போனாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. பட் இதில் என்ன ஒரே ஒரு இதுனா, பாகம் 2ன்னு போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பாகம் ஃபஸ்ட் 1 இருக்குது, அதில் என்ன கதைன்றது தெரியல. ஃபஸ்ட்டு டே ஓப்பனிங் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஷோ 9 மணி ஷோ வந்து இல்லை, அதுக்கு அடுத்து வந்த ஷோக்கள் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ பரவாயில்ல, படம் நல்லா தான் இருக்குது. கடைசியில் இந்த கதை எப்படி முடியுது அப்படின்றதான் கிளைமேக்ஸ். பட் இதில் ஒவ்வொரு சீனும் ட்விஸ்ட்டாக இருந்தாலும் ஒரே வெடிகுண்டு கலாச்சாரம் மாதிரி, வெடிகுண்டாகவும் அதே மாதிரி துப்பாக்கிகள் இதே தான் காட்டுறாங்க படம் முழுக்க. ஆனால் அதில் ஒவ்வொரு சீன்ஸில் ஒரு சில இடத்துல மட்டும் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் மாதிரி கொண்டு போகிறாங்க. பார்க்கலாம், படம் நல்லா தான் இருக்குது. பட் இதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு பார்ட் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம இந்த படத்தை சொல்லலாம். ஓகே, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.